நேற்று முழுவதும் தெருவை காத்தவனுக்காண்டி போராடிட்டேன். இன்னைக்கு தெருவை சுத்தம் செய்கிறவனுக்காண்டி போராடுறதுக்காண்டி ஒரு சின்ன விஷயம் எடுத்திருக்கேன் பாருங்க. நீ தின்ற எச்சங்கள் அழுகி புழு தின்று நாற்றம் எடுத்து உன்னாலே நுகர முடியாத நாசி துவாரங்களை அடைத்து மூச்சுக்குழல் பாதிப்பின் பிடி மூக்கை பொத்தாமல் என் இரு கரங்களால் வாங்கி உன் குப்பைகளை மீண்டும் உன் வாசலில் கொட்ட எனக்கு மனம் வரவில்லை. காரணம், நுரையீரல் பாதிப்பும் தோள்களின் ஒவ்வாமை நோயும் எனக்கு ஒத்துப்போகுமே தவிர உனக்கு அல்ல. ஏனென்றால் நான் சேரிகளில் வளர்ந்தவள். என்றாவது ஒரு நாள் எங்கள் கால்கள் ஓய்ந்தது இல்லை. ஓய்ந்து இருந்தால் தெரிந்திருக்கும். உங்கள் வீடுகள் கழிப்பறையாக, உங்கள் கழிப்பறைகள் சாக்கடையாக, உங்கள் தெரு சாக்கடை கழிவு நதிகளாக. என்னை நீ மனதளவில் அவமதித்தாலும் எங்களில் பலரும் நீ தின்று கழித்த கழிவறையை அதன் அடைப்பையும் எடுத்ததும் சுத்தப்படுத்தியதும் நாங்கள்தானே. குப்பைகளையும் சம்பளத்தையும் கொடுக்கும் பொழுது எங்கள் தீட்டு உன் மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நீ தூரம் நின்றாய். குப்பைகளையும் சம்பளத்தையும் கொடுக்கும் பொழுது எங்கள் தீட்டு உன் மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நீ தூரம் நின்றாய். நாங்கள் 4 நாட்கள் தூரம் நின்றால் தெருவில் கொட்டப்படும் கழிவுகளும் கழிவு நீர்களும் புழு பூச்சிகளின் தாக்கம் எனக்கில்லை, அது உனக்கே. நாங்கள் 4 நாட்கள் தூரம் நின்றால் தெருவில் கொட்டப்படும் கழிவுகள் நீர்களிலும் புழு பூச்சிகள் தாக்கம் எனக்கில்லை, அது உனக்கே. நாங்களும் மனித பிறவிதான். உன்னை தொட்டு குளிப்பாட்டவில்லை. ஆனால் நீ சுத்தமாக இருக்க நாங்கள்தான் காரணம். இன்றே அந்த கரங்களையும் கால்களையும் இழுத்து போட்டு அடிக்கும் அந்த லத்திகளை உடைத்தெறிய நீ வேண்டாம். இன்று எங்கள் கால்களையும் கரங்களையும் இழுத்து போட்டு அடிக்கும் அந்த லத்திகளை உடைத்தெறிய நீ வேண்டாம். எங்களுக்காக எங்களுடன் இருந்திருந்தால் போதும். அவர்கள் எங்கள் கோரிக்கைகளை கண்ணாலாவது பார்த்திருப்பார்கள். எங்களுக்காக நீ எங்களுடன் இருந்திருந்தால் போதும். எங்கள் கோரிக்கைகளை அவர்கள் கண்ணாலாவது பார்த்திருப்பார்கள். இன்றும் எங்களுக்கான போராட்டம் முடியவில்லை. இன்றும் எங்களுக்காக போராட்டம் முடியவில்லை. ஆனால் குப்பைகளைப் போலவே அடித்து பிரித்து அள்ளப்பட்டு விட்டோம். இன்றும் எங்களுக்கான போராட்டம் முடியவில்லை. ஆனால் குப்பைகளைப் போலவே அடித்து பிரித்து அள்ளப்பட்டு விட்டோம். இன்னும் மௌனம் கொண்டு என்னத்தை சாதிக்கப் போகிறாய்? இன்னும் மௌனம் கொண்டு நீ என்னத்தை சாதிக்கப் போகிறாய்? சுதந்திர நாளில் சுதந்திர காற்றை சுவாசிக்கவா? சுதந்திர நாளில் சுதந்திர காற்றை சுவாசிக்கவா? வாய்ப்பு இல்லை. போராடி வாங்கிய சுதந்திரங்கள் இதோ குப்பையோடு குப்பையாய். உனக்கும் எனக்குமாக போராடி வாங்கிய சுதந்திரம் இதோ குப்பையோடு குப்பையாய். நம்மளுடைய போராட்டங்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் சும்மா வீண் வார்த்தைகளில் அப்படி தான் இருக்குது. பட் நம்மளுக்காக ஏதோ ஒரு இடத்துல அவங்க இறங்கி நின்று நமக்காக இந்த தெருக்களை சுத்தம் செய்து நம்மளுடைய பாத்ரூம்களை கழிவுகளை அகற்றினவங்களுக்காண்டி நம்ம எந்த இடத்துலையுமே போராடலை. வெறும் வார்த்தையாகவும் ஏதோ ஒரு காணொலி மூலமாக மட்டும்தான் இதை எல்லாருக்குமே நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அவங்களுடைய வழிகளை நம்ம உணர்ந்தோமாங்கிறது தெரியலை. நம்ம இப்போ இருக்கிற இந்த சுதந்திர நாளில் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுக்கு உண்மையிலே மனசு வரலை. காரணம் என்னன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட பல குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பலரும் அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசாங்க அதிகாரிகளால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. போராடுகிறவர்கள் எல்லாருமே இங்கே அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்படுறாங்க. சும்மா நார்மலாக ஒரு சின்ன போராட்டம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலே வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு அவர்கள் வீட்டு வாசல்லே தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அப்போ எதுவுமே இல்லாமல் இந்த நாடு என்னத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. பேசாமல் வெள்ளைக்காரங்கிட்டே அடிமையாக இருந்திருக்கலாமோ? இதை விட நல்லா இருந்திருக்குமோ? எதுக்கு தான் அந்த சுதந்திரத்தை வாங்கினாங்கன்னு தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு எதுக்கு சுதந்திரத்தை வாங்கினாங்கன்னு தெரியல. இதில் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வேறு.